ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோவில் பார்க்கும்போது எங்கேயோ நார்த்து சைடில் இருக்க கோவில் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது சென்னைக்கு ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவில். ஒரு பெருமாள் கோவில்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே 108 திவ்ய தேசங்களும் அடங்கியிருக்கு. எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நாம் இந்த பூலோகத்தில் 106 திவ்ய தேசங்களை தான் தரிசிக்க முடியும். மற்ற 2 திவ்ய தேசங்களான பார்க்கடலும் திருவைகுந்தமும் வானுலகத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது செங்கல்பட்டு திருப்போரூர் ரூட்டில் செங்கல்பட்டுலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க திருவடி சூலம்ங்கிற கிராமத்தில் இருக்க திரு கருமாரியம்மன் கோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா போன விலாகில். அந்த கருமாரியம்மன் கோவிலுக்கு பேக் சைட்லேயே இருக்க, அதே கோவிலுக்குள்ளேயே பேக் சைடில் இருக்க பெருமாள் கோவில். இங்கே தான் நம்ம 108 திவ்ய தேசங்களையும் தரிசிக்க முடியும். அது மாதிரி இங்கே திருப்பதி பெருமாளை போலவே ஸ்ரீ வாரு வெங்கடேச பெருமாள்னு நமக்கு காட்சி அளிக்கிறாரு. நம்மளுடைய வாழ்நாள்ங்கிறது மிக குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்தில் நாம் இறைவனை நினைக்கிறதும் மிக குறுகிய காலம்தான். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இறைவனை தரிசிக்க 108 திவ்ய தேசங்களை போய் நம்ம தரிசிக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார வசதியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சேர அமையாது. அதற்காகவே நமக்காகவே அமைந்த இப்படிப்பட்ட ஒரு திருக்கோவிலை கண்டிப்பாக சென்று தரிசிக்கும்போது அந்த 108 திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். அங்கு உள்ள பெருமாள்லாம் எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் இருக்காங்களோ அதே திருமேனியோட அதே ரூபத்திலேயே இங்கே தனித்தனி கோவில் கொண்டு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கவர் மதுரை முத்துங்கிற சுவாமிகள். அவருக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். திருப்பதியில் பெருமாள் எப்படி 7 மலைகள் சூழ நமக்கு அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் ஆரண்ய கஷேத்திரம்னு அழைக்கப்படுது. இந்த பெருமாள் கோவிலும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மலைகள் சூழ நடுவில் தான் இங்கே பெருமாள் அமைஞ்சிருக்காரு. அவரோட சேர்த்து 108 திவ்ய தேசங்களும் அமையப்பட்டிருக்கு. அதாவது இந்த பூலோகத்தில் 106 தானே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே 2 திவ்ய தேசங்கள் பார்க்கடல்லையும் திருவைகுந்தம்லையும் பெருமாள் எந்த அவதாரத்தில் இருப்பாரோ அதே ரூபத்தில் 21,000 சாலக்கிராம கற்களை வச்சு இங்கே உருவாக்க போகிறாங்க. இதுதான் நம்ம பெருமாளை தரிசிக்க போகிறதுக்கான அந்த வழி. இங்கே தான் நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகணும். திருப்பதியில் எப்படி வெங்கடாஜலபதியை நம்ம தரிசிக்கிறோமோ அதே மாதிரி அச்சு அசலாக இங்கே இருக்கார் வெங்கடாஜலபதி. அவர் அங்கே பார்த்த அதே உணர்வு நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த பெருமாள் சிலையில் 10 அவதாரத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் கோவிலோட முழு அமைப்பு. அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு தனி சன்னதியை அமைச்சு அதுக்கான பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கே கட்டப்பட்டிருக்கு. திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றும் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்கே ஒரு சாலக்கிராமத்தை வைத்து பூஜை செய்து அங்குள்ள புனித நீரை கொண்டு வந்து அதே போன்று அங்கே எப்படி இருப்பாரோ பெருமாள் அதே போன்று இங்கேயும் பெருமாள் சிலையை வடிவமைச்சு அந்த புனித நீரால் ஆராதிக்கப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்கள் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு ஆழ்வார்களும் அங்கே சென்று அந்த தேசங்களில் சென்று மங்களாசாசனம் பண்ணி அவங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த இடம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவர் காட்சி கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம். அது ரூபத்திலேயே நம்ம இங்கே தரிசிக்க முடியும். மொத்தம் 106 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் 40 திவ்ய தேசமும், நடுநாட்டில் 2 திவ்ய தேசமும், தொண்டை நாட்டில் 22 தேசமும், மலை நாட்டில் 13, பாண்டிய நாட்டில் 18, வட நாட்டில் அதான் நார்த் சைடு சொல்கிறோம் இல்லையா அங்கே 11, மொத்தம் 106 திவ்ய தேசங்கள் இருக்குது. நம்மளால் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால் போய் தரிசிக்க முடியாது. ஒரு சிலரால் தரிசிக்க முடியும், எல்லாராலையும் தரிசிக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்காகவே இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனி கோவில் மாதிரி வடிவமைச்சு அந்த கோவிலில் அந்த பெருமாள் எந்த நிலையில் இருப்பாரோ அதே உருவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. ரங்கநாதர்னா பள்ளி கொண்ட நிலை, அதே மாதிரி குருவாயூரப்பன்னா எப்படி, அனந்த பத்மநாபர்னா எப்படி, ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் எந்த நிலையில் இருப்பாரோ அந்த நிலையிலே நம்ம இங்கே தரிசிக்கலாம். அதே மாதிரி கலியுக கடவுளான திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்ம அதே உருவத்தில் இங்கே தரிசிக்க முடியும். திருப்பதியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே உருவத்தில் இங்கே நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அதனால் இந்த கோவிலுக்கு வரவங்க திருப்பதி வெங்கடாஜலபதியும் அவரை சுற்றி அமைய பெற்றிருக்க இந்த 108 திவ்ய தேச பெருமாளையும் நம்ம தரிசித்து ஆனந்தம் அடைய முடியும். இந்த கோவிலோட அமைப்பும் இதை பராமரிக்கிற விதமும் பார்க்கும்போது இது நம்ம ஊரில் இருக்க கோவில் தானான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வியப்பு வரும். ஏன்னா
அந்த கோபுரத்தோட அந்த அந்த பெயிண்டிங்ஸு, அந்த தரையில் இருக்க அந்த கிரானைட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்க மாதிரி நமக்கு தோணும். நல்லா அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் தான் சிறிய திருவடின்னு சொல்லப்படுற ஸ்ரீ நித்திய சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். நல்ல பிரம்மாண்ட சிலையாக இருக்கார். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பெரிய திருவடின்னு சொல்லப்படுற கருடாழ்வாரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் நம்ம கண்குளிர தரிசிக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்ரீ வாரு வெங்கடேஸ்வரரை போய் தரிசனம் பண்ண முடியும். இது அனுமன் ஜெயந்திக்கு அவங்க செஞ்ச அலங்காரம். வடமாலை சாத்தி அனுமனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பெருமாளை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்ரீ வாரு வெங்கடேஸ்வர பெருமாளை திருப்பதியில் எப்படி நம்ம தரிசிப்போமோ அதே மாதிரியே தரிசிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே போய் நம்மளால் தரிசிக்க முடியும். அவ்வளவு அருமையாக பக்தர்களுக்கெல்லாம் அவர் அருள் பாலிக்கிறார். அடுத்தது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய பெருமாள் சிலை இருக்குது. இந்த ஒரே சிலையிலே பார்த்திங்கன்னா நம்ம தசாவதாரத்தையும் பார்க்க முடியும். அந்த மச்ச கூர்மன்ற 10 அவதாரங்கள், பெருமாள் எடுத்த அவதாரங்களை இந்த சிலையில் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம இந்த திருவடி சூலத்துக்கு வந்தால் அந்த ஒரு கோவிலை மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் அமைஞ்சிருக்க கருமாரியம்மன் கோவிலையும் 51 அடி உயர கருமாரியம்மன் சிலை இருக்காங்க. அதே மாதிரி அது பக்கத்திலே அமைஞ்சிருக்க ஞானபுரீஸ்வரர், திருஇடைச்சுரம் ஞானபுரீஸ்வரர் கோவிலையும் நம்ம தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த கோவிலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதை பற்றின ஸ்தல வரலாறு எல்லாமே சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம தரிசிச்சுட்டு போக முடியும். இந்த திருவடி சூலத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் அங்குள்ள மற்ற எல்லா கோவிலையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சிவபெருமான், அம்பாள், இங்குள்ள 108 திவ்ய தேச பெருமாள் எல்லாரோட அருளையும் நம்ம பெற முடியும். அதே மாதிரி இங்கே பார்க்கிங்க்கும் நிறைய இடம் இருக்குது. நிறைய பஸ்லலாம் நிறைய பேர் டூர் மாதிரி பார்க்கிங்க்கெலாம் இடம் இருக்குது. பஸ்லாம் பார்க் பண்ணுறாங்க, கேப் பார்க் பண்ண எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஆரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லப்படுற இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் தரிசித்து இறைவனோட அருளை பெறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.